முதல் செய்தியாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். இங்கே சிலைகள் காணலை. அதுக்கப்புறம் தங்கம் வசூல் பண்ணுறது அந்த கோயிலுக்காக திரும்ப சிலை செய்கிறதுக்காக அப்படின்னு, இதில் பல முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர், டில்லி பாபு அப்படிங்கிறவங்க 2 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. முறைகேடுகள் குறித்து புகார் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க மீது அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர் புகார் கொடுத்ததுனால, புகார் கொடுத்தவர் மீதே இப்பொழுது கைது செய்திருக்கிறது காவல்துறை. அதுவும் எதுன்னா பிசிஆர் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது திராவிட மாடலின் மற்றொரு சாதனை. இதில் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இது. இது அப்பாவின் இரும்புக்கரம் கொண்டு சட்டத்தின்படி ஆட்சி நடத்தும் தோப்பா அப்பாவின் ஆட்சியில் இது அவருடைய மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல். டோப்பா அப்பாவின் மணிமகுடத்தில் மற்றொரு வைரக்கல்லாகத்தான் இதை பார்க்கிறேன். என்ன ஒரு கேடுகட்டத்தனம் பாருங்க. இந்து அறநிலையத்துறையில திரும்பின இடமெல்லாம் கொள்ளை நடக்குது. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்னு கொள்ளை, அதுல நான் டோனார் வேலை வாங்கி செய்யறேன்னு ஒரே விஷயத்துக்கு, ஒரு கோவிலுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுங்க, 4 டோனார்கிட்ட பெயிண்ட்டுக்கு பணம் வாங்குறது, அதுல ஒரு வேலையை செய்யறது, இல்ல அது 5வது ஆள்கிட்ட கூட பெயிண்டா வாங்கி கூட செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டுழியத்தின் உச்சம். அதனால்தான் நம்ம அதை கோவில் கொள்ளைத்துறைன்னு சொல்றோம். அது இந்து அறநிலைத்துறைங்கிறத தாண்டி அது கோவில் கொள்ளைத்துறையாக மாறி பல 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இந்து அறநிலைத்துறையின் செயல்பாடு. இதன் கேடுகட்டத்தனத்தை இது காண்பிக்கின்றது. ஒருவேளை இவங்க அந்த டெல்லி பாபு தினேஷ் இவங்க 2 பேருமே ஒரு பிசிஆர் ஆக்டுக்கு உட்படும்படியான ஒரு வார்த்தையை சொல்லி கைது செஞ்சிருந்தாங்கன்னா ஏன் 1 வருஷம்? அவங்க அந்த ஜெகநாதன்கிற ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா இவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணல. அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வருஷம் ஆகுது பிசிஆர் ஆக்ட்ல. அந்த பிசிஆர் ஆக்டுக்கு எங்கேயாவது 1 வருஷம் எடுத்துப்பாங்களா? ஒருவேளை இல்லைங்க, எங்களுக்கு இப்பதாங்க நேரம் கிடைச்சது, நடவடிக்கை எடுத்தோம்னா, நாங்க என்ன பட்டியலினத்தை சேர்ந்தவங்களா? நாங்கெல்லாம் என்ன சொல்லுதையா அப்படிங்கிற, நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரியா அப்படின்னு சொன்ன தயாநிதி மாறனை ஏன் இவங்க இன்னும் கைது செய்யல? நீ எஸ்சி தானமா அப்படின்னு கேட்டு வக்கரமா இந்த மூத்திரம் குடிச்ச மாடு மாதிரி சிரிப்பா இருப்பாருங்க முன்னாள் அமைச்சர், அவர் மேல ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல? அவர் ஏன் கைது செய்யப்படல? அதே மாதிரி சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கோவிலுக்குள்ள பட்டியலினத்த சகோதரன் வந்துட்டாங்கிற காரணத்தினால அவனை இன்னும் கெட்ட வார்த்தைன்னு இல்லாம, அத்தில் ஏற்ற முடியாத ஆபாச வார்த்தைகளால் திட்டினதோட இல்லாம அவரை ஜாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தினவங்க பேர்ல ஏன் நடவடிக்கை இல்லை? எத்தனையோ உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் அவங்க பட்டியலின சகோதரர்கள் சகோதரிகள்ங்கிற காரணத்தினால அவங்களுக்கு தேசிய கொடி ஏற்றும் உரிமையை கொடுக்காமல் அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் தேசிய கொடி ஏற்றினதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சி? அவங்க சேர்ல கூட உட்கார முடியாது. அதான் அடுத்தது சொல்ல வந்தேன். அதுவும் அந்த சிதம்பரம் பக்கத்துல அது ஒரு யூனியன், அந்த யூனியன்ல உட்பட்ட ஒரு பஞ்சாயத்துல அந்த அம்மா பன்னீர்செல்வம்னு சொல்லி அவர் தேசிய விருது கூட வாங்கினார். அவர் பிரதர் ராமன், அவங்க ட்வின் பிரதர்ஸ், அவருக்கு ராமன் லக்ஷ்மணன். அவங்க அவர் டிஎஸ்பியாவும் இருந்தார் ராமன். அந்த ஊர்ல பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தலைவியா இருக்காங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவி. துணைத் தலைவராக இருக்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவங்க இது என்ன பண்றாங்க, அந்த அம்மாவுக்கு சேர் கிடையாது, அந்த அம்மாவை தரையில உட்கார வச்சுட்டு இவரு சேர்ல குந்திக்கிறார் இவரு. இப்ப இவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? விழுப்புரம் ஒரு லைப்ரரியில கூட ஒரு லைப்ரரியன் கீழே குந்துறாங்கன்னா, இது ஈவேரா ஜாதியை ஒழித்தார், பெரியார் ஜாதியை ஒழித்தார். ஜாதி வன்மம் தான் முழுக்க 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 நீக்கமர. நீங்க படுகொலைகளா இருக்கட்டும், அதை பத்தி நேற்று நிறைய பேசிட்டோம், இதே அரங்கத்துல பேசியாச்சு. அது கவின் கொலையா இருக்கட்டும், அதுலயும் பாருங்க இவங்களுக்கு பட்டியலின சகோதரர்களுக்காக இவங்க பாதுகாக்கிறாங்களான்னா, கன்னியாகுமரியில ஒரு முஸ்லிம் பெண்மணிய ஒரு இளம் பெண்ணை காதலிக்கிறவன் ஒரு இந்து, அவன் பட்டியலின சகோதரன். அவன் அந்த வீட்டு மாடியில அடிச்சு புணமா தொங்க விடப்பட்டிருக்கான், மூஞ்சியில எல்லாம் காயம் இருக்கு. அவனும் பட்டியலின சகோதரன் தானே. அவனை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாருமே பேசுறது கிடையாது. சாய்ஸ்ல தான் இவங்களுக்கு குதிரை கொள்ளுன்னா வாயை திறக்கும், கடிவாளம் தான் வாயை முடிக்குங்கிற கதையா இவங்களுக்கு மைனாரிட்டிகள் அப்பீஸ்மெண்ட்டுக்காக கொலையில கூட ஜாதி பார்க்கிற கேடுகட்ட ஆட்சியாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இது கோவில் கொள்ளைத்துறையோட, இது காஞ்சிபுரத்துல மட்டும் கிடையாது. மற்றொரு சம்பவம் வைணவ திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமானது. சென்னை மாநகரத்தில்
மிக பிரபலமான பார்த்தசாரதி பெருமாள் கோவில். எனக்கு தெரிஞ்சு மீசை வச்சிருக்கிற ஒரே பெருமாள் அந்த பார்த்தசாரதி பெருமாள் தான். அந்த பெருமாள் கோவில்ல எல்லா கோவில்லையும் அன்னதானம் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க இல்லையா, ஜெயலலிதா, மறைந்த ஜெயலலிதா அம்மா அன்னதானத்துக்காக அங்க பணம் ரசீது போட்டு கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி திருவல்லிக்கேணி பெருமாள் கோவில்லையும் ரசீது போட்டு பணம் வாங்குறாங்க. அந்த பணம் வாங்குறதுல முறைகேடு நடக்குது. ஒரு அங்க ஐஸ்வர்யமா இருக்கக்கூடியவங்க முறைகேடுல ஈடுபடுறாங்க. அது கிட்டத்தட்ட டு த டியூன் ஆஃப் 12ங்கிறாங்க 15ங்கிறாங்க, ஏதோ பிட்வீன் 10 to 15 lakhs, குறைஞ்சது 12 லட்சம், அதிகபட்சம் 15-16 லட்சம் வரைக்கும் முறைகேடு செஞ்சிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னாங்க. ஆனா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எனக்கு என்னது எக்ஸ்டர்னல் ஆடிட்டா, இந்த பயில இன்டர்னல் ஆடிட்டுக்கே ஒத்துக்க மாட்டான். உங்களை மாதிரிதான் எனக்கும் அதிர்ச்சி வந்து அப்புறம் எனக்கு தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டாரு. என்ன டீ கடையில் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் தான் நான் புத்துணர்வோட ஏஞ்சி குந்த முடிஞ்சுது. திருவல்லிக்கேணியில ஸ்டார் தியேட்டர் கிட்ட முந்தா நாள் ஒரு நண்பர் ஒருத்தரை, நம்ம கட்சியில இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவர் அடிப்படையில் ஒரு மீனவர். அவரை பார்த்து பேசும்போது அப்ப அவருக்கு தகவல் வந்து லோக்கல்ல இந்த விஷயம் தீயா பேசப்பட்டிருக்கு. துணை முதல்வர் தொகுதி, துணை முதல்வரையே ஆட்டி படைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அலேலியா பாபுவோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியது. முதல்வருடைய சம்சாரம் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போறாங்க. அந்த கோவில்ல எக்ஸ்டர்னல் ஆடிட்டு அவன் ஜொர வேகத்துல சமயத்துல பெனாத்து வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆடிட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்பதான் எனக்கு டவுட் வந்தது, இன்டர்னல் ஆடிட் இருக்குமே, இன்டர்னல் ஆடிட் முடிஞ்சதானே எக்ஸ்டர்னல் ஆடிட் வரணும். இன்டர்னல் ஆடிட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இன்டர்னல் ஆடிட் சரி கட்டிட்டாங்க ஜி அப்படின்னா நம்மால. அதனாலதான் அவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க, அந்த ரிஸ்க் பரவாயில்ல போய் கிளியரன்ஸ் வாங்கிடுவோம். என்ன நினைச்சிருப்பான், நம்ம மாட்டினது அப்படியே ஒரு மாதிரி அணையை கட்டிட்டோம், அண்டையை கட்டிட்டோம், இந்த அண்டை கட்டினதை அப்படியே நைஸா இதுலயும் போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னா இந்த ஃபைலை தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு போய் எக்ஸ்டர்னல் ஆடிட்ல கண்டு. அப்ப இன்டர்னல் ஆடிட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதையும் சரி கட்டினதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட்ல இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு, இவங்க இவ்வளவு ரூபாய் மோசடி செஞ்சிருக்காங்கன்னு வெளிப்படும் போது அங்கதான் அந்த கழகத்தோட வேலையே நிக்குது. 11 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. கொடுத்தாச்சுல்ல. நம்ம இவர் மாதிரி செந்தில் பாலாஜி திமுக பாருங்க எந்த அளவுக்கு நரித்தந்திரமா கோவில் நிர்வாகத்துல கூட, ஒரு இறைவன் சன்னிதானத்துல கூட எப்படி அந்த திமுகவோட DNA எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டே கன்ஃபியூஸ் ஆனிச்சுல, 500 பேர் இப்ப சாட்சியை சேர்த்திருக்காங்க. 2000 பேர் ஆகிட்டான். நீ என்னடா 500, நான் 2000 கொண்டு வரேன்டா. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எச்சரிக்கை இது, இன்னும் நீங்க 2 மாசம் கடத்தினீங்க அது 20,000 ஆக்கிடுவாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஜென்மம் இருக்கிற வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும் போங்கடான்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாத்திரத்துக்கு இதை முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் கொள்ளைத்துறையோட திருவல்லிக்கேணியில நடந்த இந்த ஊழலை பத்தி வெளியில யாருமே பேசினதா தெரியல. நான் நம்முடைய 3TV வாயிலா ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சமூக செயல்பாட்டாளர்கள், கோவில்ல நடக்கக்கூடிய ஊழல்களை கொண்டு வரக்கூடிய ஆலயம் காப்போம் போன்றவர்கள், பொன் மாணிக்கவேல் தலைமையில் இயங்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் பல்வேறு இயக்கங்கள் அவங்கெல்லாம் எல்லாருமே ஊர்பட்ட வேலையோட இருக்காங்க. 10ஓட 11 இதையும் சேர்ந்து ஒரு மனு அனுப்பிச்சாவது. மேலும் பத்திரிகைக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பிரச்சனை வெளியில வந்தா மாதிரி திருவல்லிக்கேணியில இந்த ஐஸ்வர்யமானவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய இது அவங்க மட்டும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் அது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. இந்த கோவில் கொள்ளைத்துறை மீது மக்கள் நம்பிக்கை எழுந்து வருகின்றார்கள் என்பதுதான் இந்த செயல்பாடுகள் காண்பிக்கின்றது.